ஓம் சிவாய நமகா. நம சிவாய சிவாய நமகா. சிவ 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று ஏகாதசி. இன்று ஏகாதச ருத்ர பாராயணம் பண்ணுவது, ருத்ர ஏகாதசி ஜபங்கள் ஜபிப்பது, 11 சிவலிங்கங்களை தரிசித்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவது, ருத்ர கோடீஸ்வரர் என்கின்ற ஆலயத்திலே வணங்குவது, சகசிரலிங்க தரிசனம் பண்ணி முடிந்தால் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் இன்று ஷட்டில ஏகாதசியினுடைய மகிமையை இனிமேல் வருமா என்று சொல்ல முடியாது. குரோதி வருஷம், தை மாதம், வளர்பிறை இப்படியெல்லாம் வரும் என்று சொல்ல முடியாது. இப்படி இன்னும் நம்ம சொல்லப்போனால் நிறைய வாத்தியா சொன்னதை அவ்வப்போது கொஞ்சம் மேல் நோக்காக எடுத்து பார்த்து பார்ப்போம். எல்லாரும் மார்கழி மாதத்தை பீட மாதம், அது பீட மாதம் சார் சொல்கிறாங்க, நீங்களே பார்ப்பீங்க. இது ஒரு அறியாமையால் சொல்வது. படித்தவரும் சரி படிக்காதவரும் சரி இப்படித்தான் சொல்கிறார்கள். ஆனால் அது மிக பெரிய தவறு. தேவர்களுக்கு உகந்த உத்தமமான பிடித்த மாதம் மார்கழி மாதம். எண்ணிலடங்கா மாலுக்கு அருளுவாய் தான் எடுத்தான் ஒருவன் அவதாரமே என்று புவியில் சொல்கின்றானே, அவதாரமே கிருஷ்ண அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையிலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன், பூர்ண அவதார மூர்த்தியே ஸ்ரீ கிருஷ்ண பகவான். ஸ்ரீ கிருஷ்ண சாக்ஷாத் பர பிரம்மத்தின் சொரூபமே. அத்தகைய கிருஷ்ணரே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த மாதம் பீடையா? யோசித்து பார்ப்போம். இப்படி இறைவனே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதை போய் பீடை மாதம் என்று சொன்னால் சொல்பவர்களுக்கு அதன் பொருள் தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். பீடு உடைய மாதம், ஏற்றம், உன்னதம், மகிமை, மகாத்மியம் இந்த மாதமே மார்கழி மாதம். பீடுடைய மாதம் என்றால் சிறப்புடைய மாதம் என்று ஒரு பொருள். இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற திரு ஆதிரை நாளிலே சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது. அதுவரை மூலவர் இடத்தை விட்டு நகர மாட்டார். மார்கழி மாதத்திலோ மூலவரே உற்சவராக உற்சவ மண்டபத்திலே வந்து அமர்ந்து விடுகின்றார். மூலவரே உற்சவ மண்டபத்திற்கு வருகின்றார் என்றால் அது சாதாரண விஷயமில்லை. நீங்கள் நடராஜரைத்தான் தரிசிக்க முடியும். பின் குடுமி சோழியன் குடுமி, குருத்து குடுமி, தன் குடுமி, தான் ஆடும் இடக்குடுமி பாரேன், அக்குடுமி ஏதேது அளித்தாலும் ஈசன் இடத்தை மாற்றுவானோ தக்கார் திரு ஆதிரையில்தான் அசைப்பானே. மற்ற மாதங்களிலே ஈசன் வெளியே வருவதே இல்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? மார்கழியை ஈசனும் விரும்புகின்றான் என்று தெரிகின்றது. இப்படி ஆகாச பரவெளி கடந்ததொரு சித்த வாசகங்களை சிதம்பரம் தான் பட்டம் பல நிற சிற்றம்பலம் கடந்த அம்பலத்தாடும் அருங்கூத்தனே தன்பால் அடுத்த காலையிலே என்பால் அப்பா திரு ஆதிரை திருநாளிலே தரும் பிரசாதத்தை திரு ஆதிரைக்களி என்று சொல்லுவார்கள். திருவாதிரைக்களின்னு சொல்வாளே, திரு ஆதிரைக்களி. பீடுடைய மாதமான மார்கழியில் என்னென்ன செய்யணும் எழுதி வைத்துள்ளார்கள். நீங்களும் எழுதி வச்சுக்கோ. எல்லா மாதங்களிலும் யாரும் ஆண்டவனை சேவிக்க விடியற்காலையில் எழுந்திருப்பதில்லை. ஆனால் மார்கழி மாதத்திலே விடியற்காலையிலே 4 மணிக்கு எழுந்து விடுவார்கள். இதற்கு முன் மாதங்களிலே 8 மணி வரை தூங்கி கொண்டிருப்பார்கள். மார்கழி மாதத்தில் 4 மணிக்கே எழுந்து விடுகின்றார்கள். இப்படி இருக்கும்போது மார்கழி மாதம் பீடை மாதம் ஆகுமா? ஈசன்பால் ஏதெடுத்து வந்த காலையில் பழமொழியை அப்பா பழிமொழியாய் ஆக்குவர் கலியிலே. நல்லதை கெட்டதாக சொல்லுகின்ற யுகம் இந்த கலியுகம். இந்த கலியுகத்திலே எவ்வளவு உயரிய பழமொழிகளையும் பழி மொழியாக ஆக்கி விடுகின்றார்கள். ஆகவே எந்த காரணம் கொண்டும் மார்கழி மாதத்தை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள். மார்கழி மாதம் மிக சிறந்த மாதமே. தன்னில் பெருங்கால் தான் எடுத்து வந்த காலையிலே எண்ணிலடங்கா என் ஈசன் நடராஜன் எழுந்து ஆதிரை திருநாளில் காட்சி தரும் நாளே உத்தம நாளென அறிவாய்ப்பாரேன்னு சொன்னார் போகர். தன் இடம் பெயர்ந்து தன் அடியார்களுக்காக சிவன் எங்கு வந்து அபிஷேக ஆராதனைகளை பூரணமாக ஏற்று
காட்சி தருகின்றானோ அந்த மாதமே உத்தம மாதமாகும். ஆகவே மார்கழி மாதமே சீரும் சிறப்பும் அருளும் பேரருள் கொண்ட மாதமாகும். என் ஐயனே பரம்பொருளே மாணிக்க வாசகர் சித்திரை, கார்த்திகை, தை போன்ற எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் எதுக்காக திருவம்பாவையை மார்கழி மாதத்தில் பாடினார்? ஏன் மற்ற மாதங்கள் இல்லையா? எத்தனையோ இருக்கின்றது. அந்த மார்கழி மாதத்தை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார்? காரணம் பார்ப்போமா? ஈசனுடைய திருவடியை தேடி காணாமல் போய் திருமாலும் பிரம்மனும் ஈசனையே வேண்ட ஈசன் அருளால் கார்த்திகை மாதம் முழுவதும் தீப தரிசனம் கண்டு அதனால் ஏற்பட்ட பெரும் மகிழ்ச்சியால் அடுத்த மாதமான மார்கழி மாதத்திலே சோஸ்திரம் செய்தார், வழிபட்டனர். மாலென்னும் கசித்தொரு காலையிலே கழிப்பீடம் என்றது அப்பா, பாதாளம் நோக்கியே மாபீடம் என்றதப்பா, மாலறியா வண்ணமே திரு பீடம் கழிந்திடல் அப்பா, ஆழி மழை கண்ணனும் அடங்கினான், அக்கண்ணன் அடங்கிய மாதம் என் ஈசன் பாதத்திடையே. சிவபெருமானுடைய காட்சியை நினைத்து நினைத்து திருமாலும் பிரம்மனும் ஆனந்த கூத்து ஆடினார்கள். ஆகவே அந்த மார்கழி மாதமே சிறந்த மாதமாக ஆகிவிட்டது. அதோடு மட்டுமில்லை, ஸ்ரீ மாணிக்க வாசகரை அனைவரும் கோயிலில் பார்த்திருப்பீர்கள். 63 நாயன்மார்களில் அவரும் ஒருவர். மேலும் சமயக்குறவர்களில் 4 ஒருவர். அவர் தலையில் ருத்ராட்ச மாலையை அணிந்திருப்பார். ஸ்ரீ நடராஜ பெருமானின் அருகில் எப்பொழுதும் நின்று கொண்டு இருப்பவரே ஸ்ரீ மாணிக்க வாசகர். இப்படி இந்த மாணிக்க வாசகரே இந்த ருத்ராட்ச மாலையப்பா, சிதாகாசம் தான் கடந்த காலையிலே அக்காசம் அப்பா ருத்ர பூமியிலே வளையெடுத்து வந்தால் அங்கு இருப்பது ஒன்றுமில்லையே உத்தம ஈசனே நினைவே. தலைமுடியில் சிறிதும் தலையில் முடியே இல்லாமல் சிறிதும் கோயிலில் மொட்டை அடிப்பார்கள். இது மிகவும் சிறப்பானது. இப்படி மொட்டை அடித்து தலையை சுற்றி ருத்ராட்சம் போடுவது என்பது மிக மிக சிறப்பானது. இதை சிதாகாச ருத்ர பூமி என்று சொல்லுவார்கள். அந்த தலையை மொட்டத்தலை என்று சொல்ல மாட்டார்கள், சிதாகாச ருத்ர பூமி என்று சொல்லுகின்றார்கள். இத்தகைய சிதாகாச ருத்ர பூமியை கண்டவர் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான். அவர் ஒருவரே அப்படித்தான் கண்டவர். ஆகவேதான் கோயில் திருவிழாக்களிலே ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு என்றே தனி உற்சவம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இந்த உற்சவம் பல சிவாலயங்களில் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலை குளியலை பற்றி பார்ப்போம். குருதேவா, மார்கழி மாதத்திலே தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகம் குளிருமே, அதனால் உடம்பில் மட்டும் தண்ணீர் ஊற்றி கொண்டு குளிக்கலாமா? இது எல்லாரும் கேட்கின்றார். அப்படி உடலில் மாத்திரம் தண்ணீர் ஊற்றினால் உடலின் சூடு இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. ஆகையால் தலையை நனைத்து குளித்தால்தான் சூடு குறையும். அதுவும் காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை படிப்படியாக மேலே ஊற்றி கொண்டு வர வேண்டும். அதாவது பாதங்கள், காலு, இடுப்பு, வயிறு, நெஞ்சு, தலை என்று அந்த வரிசையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே குளிக்க வேண்டும். ஒரு ஆற்றில் இறங்கி குளிக்க சென்றால் உங்கள் உடல் எப்படி படிப்படியாக தண்ணீரில் நனையும் என்று நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு படியாக இறங்கிட்டே வரீங்கல்ல, அதே போல தான் குளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உடல் சூடு தனியும் குறையும். எனவே குளிர்கின்றது என்று உடலில் மட்டும் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு குளிக்காதீர்கள். கபால சம்பந்தமான சூடு ஏறிவிடும். தலையில் தண்ணீர் ஊற்றினால் அது உலர்வதற்கு நேரமாகும் என்று, அலுவலகம் செல்ல தாமதமாகும் என்று நினைக்கின்றார்கள். இது தவறு. அகஸ்திய பெருமானை கோபத்துடன் பேசுவார். தலையில் முடி இருந்தால் தானே இந்த பிரச்சனை. தலையை மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள். மார்கழி மாதம் அதிகாலையில் குளிர்ந்த நீர் தலையில் தண்ணீர் ஊற்றி குளித்தால் அந்த வருடம் பூராவும் நம் உடலில் ஏறிய சூடெல்லாம் நீங்கிவிடும். தன்னைத்தான் எடுத்து அப்பா ருத்ர பூமி கொண்டே தன்னையும் அடக்கும் காலையிலே சிதாகாசம் பேரொளி பெருமே ஆனந்த பேரொளி அப்பா, ஆண்டில் 11 மாதம் கிளப்பிய சூடெல்லாம் மார்கழி ஒன்றிலே கழித்திடுவாய். 11 மாதத்திலும் ஏற்பட்ட உடல் உஷ்ணமானது இந்த மார்கழி மாதத்தில் முழுவதுமாக கழித்து விட முடியும். இப்படி பிரம்ம முகூர்த்த நேரம். ஆதலால் மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரம். தேவர்கள் மார்கழி மாதம் முழுவதும்
ஈசனை வழிபடுகின்றார்கள். மார்கழி மாதத்தில் ஈசனுக்கு யார் அபிஷேகம் செய்தாலும் அங்கு ஒரு கந்தர்வன் நிச்சயமாக இருப்பது உண்டு. அந்த கந்தர்வனுடைய அருள் ஒளி நம் மீது பட வேண்டும் என்பதற்காகத்தான் விடியற்காலையிலே கோயிலுக்கு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அதை நடைமுறையும் படுத்துகின்றார்கள். சிறிய இளைய தலைமுறை செய்வதில்லை. எப்படிப்பட்ட சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி, அதிகாலை 4:30 மணிக்கு இறைவன் மீது தீர்த்தம் விட்டால் அங்கு ஒரு கந்தர்வன் நிச்சயம் வந்து விடுவான், இருப்பான். ஆகவே சிறிய கோயில் பெரிய கோயில் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தில் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் பாகுபாடே கிடையாது. ஆகவே மார்கழி மாதத்தில் ஆலயம் சென்று தான் தீர வேண்டும். விடியற்காலையில் வெளியே வந்தால் மிகவும் குளிரும் என்று கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு நான் வீட்டிலேயே பூஜை செய்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இப்படி பினாம் பிள்ளைகள் கிறிஸ்துவ தேவ ஆலயங்களிலே இருக்கின்ற பெண்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். கன்னிகாஸ்திரிகள் என்று சொல்லுவார்கள். அவர்களை நன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சிறப்பாக அழைப்பது உண்டு. அதே போல இந்து மதத்திலும் கோயில்களுக்கு பணிப்பெண்கள் உண்டு. அவர்களுக்கு பினா பிள்ளைகள் என்று பெயர். முறையோடு கண்டு அப்பா இங்கனம் அப்பா இந்து மதத்திலும் உண்டு பாரேன் அப்பெண்களுக்கு பினா பிள்ளை என்று நீ அறிவாயேன்னு அகஸ்தியர் சொன்னார். இவர்கள் தான் கோயில் திருப்பணிகளை பூரணமாக செய்கின்றவர்கள். சாணம் தெளித்தல், கோலம் போடுதல், கோயில் நந்தவனத்தில் உள்ள மலர் செடிகளுக்கு நல் நீர் தண்ணீர் ஊட்டுதல் போன்ற கோயில் காரியங்களை செய்வார்கள். ஆகவே தான் அக்காலத்தில் கோலங்கள் காணா கோயில்களே இல்லை என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். இப்படி கோலமிடும் முறைகள் பல கோடி இருக்கிறது. பச்சரிசி மாவிலே கோலமிடுது. பரும்பொருளே கோலத்தை பச்சரிசி மாவில் தான் போட வேண்டும் அல்லவான்னு கேட்கிறார். இப்படி எப்பொழுதுமே பச்சரிசி மாவில் தான் கோலம் போட வேண்டும். சுண்ணாம்பு மொக்கு மாவு மாவினால் போடக்கூடாது. மொக்கு மாவினால் கோலம் போட்டால் வீட்டில் வறுமை ஏற்படும், குல நாசம் உண்டாகும். உண்ணும் அப்பா சிறு எறும்பு அப்பா பெரும்பு எடுக்கும் அவ்வுணவை எடுத்திடில். கேளுங்க, செல்வம் பெருகி கொழிக்கும் பாரேன் அதனை விட்டு அப்பா கன்னத்தில் போட்டால் கும்பிடும் உன் குலம் பாரு. ஆகவே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அரிசி மாவை தவிர வேறு எதிலும் கோலமே போடக்கூடாது. இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாளுக்கும் எல்லா கிழமைக்கும் உண்டு. அரிசி விற்கும் விலைக்கு எப்படி அரிசி மாவால் கோலம் போடுவது அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி நினைக்காதீர்கள். நாம் ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு சாப்பிடுகின்றோம் அதை நினைச்சு பார்த்தால் கொண்டது முட்டை பெருவயிறு தின்னாத எத்தனை முட்டைகள் உண்டோ அத்தனையும் தின்று என்ன கண்டாய் அப்பா பிறருக்கு இட்டா பார்த்தாய் இடுகின்ற அரிசி மாவு கோலத்தில் எடுக்கின்ற எறும்பு வாழ்ந்திடும் பார்க்குள் ஆசிக்கு. இப்படி எறும்புகளுக்கு உணவிடுவதை பற்றி பார்த்தால் அதனுடைய ரகசியங்களை சொன்னால் பெரும் புராணமாகிவிடும். இப்படி எத்தனையோ மலைகள் இருக்கும். திருக்கைலாய மலையை பார்த்தேன், சிதம்பரத்தை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்வார்கள். 1000 திருக்கைலாய மலையை பார்த்தாலும் இந்த திருவண்ணாமலை அதைவிட 400 தேவ வருஷத்தை மிஞ்சிய ஒன்றுதான் திரு அண்ணாமலை. ஆயினால திருக்கைலாயம் போயிட்டு வந்தேன் என்று ஒருவர் சொன்னால் அது இருக்கட்டும். இப்படி திருவண்ணாமலை கிரிவலம் வந்தார். ஆகவே இந்த மாதிரி உத்தமமான தலத்திற்கு ஈடு இணை தலம் வேறு எங்கும் கிடையாது. இப்படி காரைக்கால் பேய் கறிவுடனே தான் கண்டு வந்த காலையிலே ஊறுகால் தங்கால் கால் வைத்து நடக்கலாமோ தலையால் நான் நடப்பேனே பார் என்றதே கொண்ட ஒரு மலைகள் என்று எண்ணிடல் வேண்டாம். இன்று இமயமலையை கைலாயமலை என்று பெரியவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை காட்டினும் 400 மடங்கு பழமையாக இருக்கின்றது திரு அண்ணாமலையில் உள்ள சிறு கல்லு. பின்னை ஒருகால் பேரெடுத்து வந்த காலையிலே தன்னை தான் எடுத்து வந்தால் பல கோடி கைலாயங்கள் போய்விட்டது அப்பா, ஒரு துகள் தூசிக்கு ஆகாது அண்ணாமலைக்கே. முற்காலத்தில் கைலாயத்திற்கு இமயமலையிலே உள்ள மவுண்ட் கைலாஷ் என்ற பகுதி சுலபமாகவே போய் வந்து விடலாம். ஆனால் இன்றோ சீனா நாட்டிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஆனால் இறைவனின் திருவருளால் திருவண்ணாமலை நமக்கு அதிக தூரத்தில் இல்லை, அருகில் தான் இருக்கின்றது.
பிறப்பிடம் ஓரிடம் முக்தி, இறப்பிடம் ஓரிடம் முக்தி, வாழுமிடம் ஓரிடம் முக்தி. ஆனால் அண்ணாமலையாரோ அண்ணாமலையே நினைத்தாலே முக்தி, ஆடிப்பாடி கைத்தொழ ஓடிப்போகும் வல்வினைகள். ஆகவே அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. ஆனால் அழைத்தால் எத்தனை பேர் வருகின்றார்கள் அண்ணாமலைக்கு? வெளி தேசத்திலிருந்து, மாநிலத்திலிருந்து கோடான கோடி பேர் வருகின்ற காலமாக மாறிவிட்டது. இதுதான் விதி. எல்லோரும் அண்ணாமலைக்கு செல்லலாம் என்றால் எளிதில் செல்ல முடியாது. பஸ் வசதி இருந்தால் மட்டும் போதாது. ஒவ்வொருவரும் அங்கு செல்வதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏன்? பல பிறவிகளில் உருகி உருகி அழுது அழுது அண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்று தொழுது வேண்டியவர்களுக்கு மட்டுமே ஏதேனும் ஒரு பிறவியில் அங்கு செல்ல அண்ணாமலையாரின் அருள் கிட்டும். இதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. நான் போயிட்டு வந்துட்டேன் திருவண்ணாமலைக்கு. இதனுடைய கதை அப்படித்தான். நான் நினைத்தால் இன்றே கிளம்பி சென்று வந்து விடுவேன் என்று கூறுகின்றவர்கள்தான் ஏராளம். ஆகவே இவ்வளவு அருகில் இருந்தும் நாம் அண்ணாமலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணம் மிக அருகில் இருப்பதுதான். இதைத்தான் பெரியவர்கள் அருகில் இருந்தால் அருமை தெரியாது என்றார்கள். வாழ்வில் என்றுமே சந்தர்ப்பங்கள் சிங்காரித்து கொண்டு வருவதில்லை. எனவே இருக்கும் இளமையை இறைவன் தொண்டில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தம நாளும் உருவகித்து வந்திருந்தாலும் தத்துவத்தை தான் கடந்திருந்தால் அண்ணாமலையில் ஒரு தூசி இருந்தாலும் அதற்கு மகிமை எங்கும் கிடையாது பாரேன். அப்படி ஸ்ரீ மாணிக்க வாசகர் சுற்றாத ஊர்கள் எதுவும் இல்லை. அவர் பாடாத தலங்கள் எதுவுமே இல்லை. அவர் எத்தனையோ தலங்களுக்கு சென்று பல பதிகங்களை பாடினாலும் அந்த இடங்களில் எல்லாம் திருவெம்பாவையை பாடாமல் அண்ணாமலையில் திருவெம்பாவையை பாடியது ஏன்? ஒரு யோஜனை வருது இல்லையோ? அப்படி கேட்க தோன்றுகிறது. பெரியவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு பல நிறைய அர்த்தம் இருக்கு. புரியார் புரிந்திருந்தும், தெரியார் தெரிந்திருந்தும், அறியார் அறிந்திருந்தும், எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி தரும் அண்ணாமலையில் ஓர் வெம்பாவை சூட்டினோமே சைவனுக்கு என்றே கொடுத்த வெம்பாவை பார். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 12 திருமுறைகளையும் மார்கழி மாதத்தில் ஒதுக்கிவிட்டு திருவெம்பாவையை மட்டும் பாடுவார்கள். இதற்கு திருவெம்பாவை காப்பு என்று பெயர். ஆனால் நிறைய பேர்களுக்கோ திருவெம்பாவை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். உலகத்தில் ஒரே மார்கழி மாத துதிதான் உண்டு. அது திருவெம்பாவை மாத்திரமே, வேறு எதுவும் கிடையாது. அதற்காக மற்ற பாடல்களை குறைத்து கூறக்கூடாது. அத்தகைய பாடல்களும் திருவெம்பாவையை பாடினால் அது பாடலினால் வந்தவையே அந்த பாட்டு. இருப்பதும் மறுப்பதும் வேறொரு பார்வை பாட்டு உண்டென்றால் அப்பாவை பாட்டும் இப்பாவை பாட்டின் அருள். இப்படி திருவெம்பாவை ஏன் ஏற்பட்டது? திருவண்ணாமலையில் ஏன் வாசித்தார்? அப்படி கைலாய மலைக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள தெய்வீக வித்தியாசங்கள் என்ன என்று பார்த்தால், நமது தமிழ்நாட்டுக்காரர்கள் ஒரு காலத்திலே திருவண்ணாமலையை நோக்கி கொஞ்சம் அதிகமாக போனார்கள். காலத்தினுடைய சோதனை, நேரமில்லை பற்றாக்குறை, நாளைக்கு வருகிற பக்கத்தில் இருப்பார்கள். 50 மைல் 100 மைலுக்குள்ள அவர்கள் விட்டு விடுவார்கள். 100 மைல் 500 மைல் 1000 மைல் கந்தண்டு குமிந்து விடுகின்றார்கள். இதுதான் விதி. இப்படி அருகில் குரு இருந்தாலும் அவருக்கு மதிப்பில்லை. குருவை சோதித்து பார்ப்பதே குறி ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். குருவை சோதனை செய்தால் ஒத்துக்கொள்வார். நீ சோதித்து பார்த்த பின்பு அதே குருவை நீ சிக்கன பிடித்தால், கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு உதவி செய்தானோ அதே போல வழிகாட்டுவார். வாழ்வில் என்றென்றும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நடக்கின்ற காலத்தையும் எதிர்வரும் காலத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டி வகுத்து தொகுத்து எது எப்பொழுது எங்கு நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருப்பார். நேராகவோ சூக்ஷ்மமாகவோ அசரீதியாகவோ யார் மூலமாகவோ இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டால் திருவண்ணாமலையில் ஒரு துகளுக்கு ஈடாகாது திருக்கைலாயம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.